டிசம்பர் 1989 ஜெர்மனில பெர்லின் நாடு உடைப்புக்கு பிறகு ஜெர்மனி மக்கள் ரஷ்யாவின் கண்ட்ரோலுக்கு எதிராக மிகப்பெரிய போராட்டத்தை நடத்துறாங்க. ரஷ்யாவின் உளவுத்துறையான KGB ஆபீஸை சுத்தி ஆயிரக்கணக்கான மக்கள் முற்றுகையிட்டு நிக்கிறாங்க. உள்ள இருக்கிற அரசு அதிகாரிகள் ரஷ்யாவுக்கு கால் பண்ணி உதவி கேட்க நிலைமை கைமீறி போயிருச்சுன்னு சொல்லி அவங்க தாய்நாடே அவங்கள கையை விரிச்சிருச்சு. நிலைமை இப்படி இருக்க ஒரே ஒரு அரசு அதிகாரி மட்டும் துணிச்சலா வெளியே வந்து மொத்த கூட்டத்தை சமாளிக்கிறாரு. தன் தாய்நாட்டால கைவிடப்பட்ட அந்த அரசு அதிகாரி 1999 அவருடைய தாய்நாட்டுக்கு அதிபராகிறாரு. அந்த அரசு அதிகாரிக்கு எதிராக திரும்ப 2009 மிகப்பெரிய ஊழல் குற்றச்சாட்டு வைக்கப்படுது. அதே அரசு அதிகாரிக்கு எதிராக 2017 அமெரிக்க செனட் சபையில் வைக்கப்பட்ட ஊழல் குற்றச்சாட்டு மொத்த உலக தலைவர்களையும் அதிர்ச்சிக்குள்ளாகுது. அதுல அவருடைய சொத்து மதிப்பு கிட்டத்தட்ட 200 பில்லியன் டாலரா கணக்கிடப்பட்டிருக்கு. அதோட நிகர மதிப்பு 15 லட்சம் கோடிக்கு மேல. அது பல உலக பெரும் பணக்காரர்களை விட அதிகம். கிட்டத்தட்ட பில்கேட்ஸோட அதிக பணத்தை அந்த அதிபர் வச்சிருக்காரு. அவர் வேற யாரும் இல்லை, எல்லாருக்கும் தெரிஞ்சவர் தான் அதிபர் புதின். எப்படி ஒரு சாதாரண அரசு அதிகாரியா இருந்து இவ்வளவு பெரிய அதிபரானாரு? எப்படி 15 லட்சம் கோடி அளவுக்கு பணம் சேர்த்தாரு? அந்த பணம் எல்லாம் அவர் பேர்ல தான் இருக்கா, வேற யார் பேர்ல இருக்கு? அவருக்கு எதிராக வைக்க போற குற்றச்சாட்டுகள் என்ன? தனக்கு எதிராக இருந்த பயத்தையும் தன்னோட பவரையும் எப்படி சொத்து சேர்க்க அவர் யூஸ் பண்ணாரு? வாங்க அதை பத்தி தான் பார்க்க போறோம். Российской Федерации Владимир Владимирович Путин. செயின்ட் பீட்டர்பர்க்னு சொல்லப்படுற லெனின்கிராட் என்ற ஒரு நகரத்துல 1952 சாதாரண குடும்பத்துல 3வது மகனா பிறந்தவர் தான் அதிபர் புதின். அவர் பிறந்தது மிக சாதாரணமான குடும்பம். அவங்க அப்பா அம்மா 2 பேருமே ஒரு தொழிற்சாலையில வேலை பார்க்கறவங்க தான். அவங்க பிறந்து வளர்ந்தது எல்லாமே ரஷ்யால கம்யூனல் அப்பார்ட்மெண்ட் சொல்லப்படுற ஒரு சிறிய வகை அப்பார்ட்மெண்ட் தான் பிறந்து வளர்ந்தாரு. இவர் பிறந்தது வேணா சாதாரணமான குடும்பமா இருக்கலாம், ஆனா அவருடைய வாழ்க்கை சாதாரணமான வாழ்க்கையா எழுதப்படல. சின்ன வயசுல இருந்தே அவர் டிஃபரெண்டா தான் இருந்திருக்காரு. மற்ற சின்ன பசங்களாம் ரோட்ல இறங்கி விளாண்டுக்கிட்டு இருக்கும்போது இவர் சிறு வயதுல பார்த்த சீல்டன் ஸ்வான் ஒரு படத்தை பார்த்து இவருக்கு உளவுத்துறையில சேரணும்னு ஆசை வந்திருக்கு. 16 வயசுல அவரே டைரக்டா KGB ஆபீஸை போய் மீட் பண்ணி உளவுத்துறையில சேரணுமா என்ன படிக்கணும்னு கேட்டு அதற்கான சட்டப்படிப்பை முடிச்சு 1975 KGBல உளவுத்துறையில ஜாயின் பண்ணாரு. இவர் உளவுத்துறையில சேர்ந்த நேரமோ என்னமோ சோவியத் யூனியன் அது வரைக்கும் வலுவா இருந்தது. அதுக்கு பிறகு மெல்ல மெல்ல தன்னோட வலிமையை இழக்க ஆரம்பிச்சிச்சு. பட் புதினோ உளவுத்துறையில சேர்ந்ததுக்கு அப்புறம் தன்னோட ஸ்ட்ரென்த்தையும் பவரையும் மெல்ல மெல்ல கூட்ட ஆரம்பிச்சாரு. 1975 இருந்து 85 வரைக்கும் KGB என்ற உளவுத்துறையில ரஷ்யாவுக்குள்ளேயே வேலை பார்த்துக்கிட்டு இருந்தாரு. 1985 சோவியத் யூனியன் வரலாற்றிலையும் புதினோட வரலாற்றிலையும் மிக முக்கியமான ஆண்டு. 1985 தான் சோவியத் யூனியன்ல புதிய அதிபரா கோர்பேச்சோவ் பதவி இருக்கிறாரு. அவர் பதவி ஏற்றதும் அவருடைய பொருளாதார கொள்கைகள் ஏற்கனவே வலுவிழந்து வந்த சோவியத் யூனியனை அந்த மேலும் வலுவிழக்க வச்சுச்சு. அதே சமயம்தான், அதே ஆண்டுதான் அதிபர் புதின் கிழக்கு ஜெர்மனில வெளிநாட்டவர்களை உளவு பார்ப்பதற்காக வேலைக்கு அமர்த்தப்படுறாரு. அந்த சமயம்தான் சோவியத் யூனியன் முழுவதுமா கண்ட்ரோல் இழக்குது கிழக்கு ஜெர்மனில. ஜெர்மனி மக்கள் சோவியத் யூனியன் கண்ட்ரோலுக்கு எதிராக மிகப்பெரிய போராட்டத்தை நடத்துறாங்க. அப்ப அதிபர் புதினோ ரஷ்யாவுக்கு திரும்ப வராரு. தன்னோட உளவுத்துறை பதவியை விட்டு விலகிறாரு. தன் தாய்நாட்டு அரசாங்கத்தால கைவிடப்பட்ட புதின் தனக்கு அந்த வேலையால எந்த பயனும் இல்லைன்னு சொல்லி அந்த வேலையை விட்டு விலகிறாரு. பட் அதுக்கு பதிலா மற்றொரு அரசு பணியில சேர்றாரு. இது உளவுத்துறை மாதிரி ரகசியமான வேலை கிடையாது. அதற்கு பதிலா அரசியல்வாதிகளோடு மிகுந்த நெருங்கிய தொடர்புல இருக்கிற ஒரு வேலை. யாரும் எதிர்பார்க்காத விதமா 1991 சோவியத் யூனியன் பல நாடுகளா உடையுது. புதிதாக ரஷ்யாவும் மீண்டும் உருவாக்கப்படுது. அதை தொடர்ந்துதான் ரஷ்யால தேர்தல் நடத்தப்படுது. செயின்ட் பீட்டர்பர்க்ல புதிதாக அனோடோலி சோப்சாக்ன்றவரு மேயரா தேர்ந்தெடுக்கப்படுறாரு. இவர் ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புதினின் முன்னாள் ப்ரொஃபசர் ஆவாரு. சோ அவர்கிட்ட தான் புதின் திரும்ப அரசு பணியில சேர்றாரு. 1992 இருந்து 96 வரைக்கும் அவர்கிட்ட தான் வேலை பார்த்தாரு. அவரோட இருக்கும்போது அவர் வெறுமனே அரசு வேலையை மட்டும் இல்ல, அரசியலையும் கத்துக்கிட்டார். மேலும் தான் KGB இருக்கும் போதும் தன்னோட சின்ன வயசுல ஜூடோ விளையாடும் போதும் கத்துக்கிட்ட மற்ற யார்கிட்டையும் அந்த டைம் ரஷ்யால இல்லாத பல முக்கியமான குவாலிட்டிஸான லாயல், டிசிப்ளின் போன்ற குவாலிட்டிஸையும் அப்ளை பண்றாரு. வெறும் துரோகத்தை மட்டும் அதிகமா பார்த்த சோவியத் யூனியன்ல அந்த டைம் விசுவாசம் ரொம்ப ரொம்ப அதிகமா தேவைப்பட்டுச்சு. ஒரு விசுவாசம் மிக்க உளவு அதிகாரி அந்த புதின் இங்கேயும் அந்த விசுவாசத்தை காமிச்சதுனால அவரோட நெட்வொர்க் ரொம்ப பெருசாகுது. அதனால 1996 அவருக்கு மாஸ்கோவின் கிரெம்லின் பிரசிடென்சியல் ஆபீஸ்ல பிரசிடென்ட் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆபீசரா ஜாயின் பண்ண வாய்ப்பு கிடைக்குது. இவர் எந்த அளவுக்கு விசுவாசமா 1996 நடைபெற்ற தேர்தல்ல தன்னை வேலைக்கு சேர்த்துக்கிட்ட மேயர் அனடோலி தோல்வி விட்டுறாரு. தானும் அரசு வேலையில இருந்து ராஜினாமா பண்ணிடுறாரு. இதை பார்த்து பிடிச்சதுனாலதான் அதிபர் ஆபீஸ்ல இருந்தே அவருக்கு டைரக்டா வேலைக்கு சேர்க்கப்படுது. போரிஸ் எல்சனின் அதிபர் போரிஸ் எல்சனின் மிகுந்த நம்பிக்கைக்கு உரியவரா அதிபர் புதின் மாறுறாரு.
இதனால 1997 இருந்து 99 வரைக்கும் அதிபர் புதின் அடைந்த வளர்ச்சி உலகத்துல வேற எந்த தலைவரும் அடையாத வளர்ச்சி. அதிபர் போரிஸ் எல்ஸ்டினே விளாடிமிர் புதினை உளவுத்துறையின் தலைவராக நியமிக்கிறாரு. அதை தொடர்ந்து விளாடிமிர் புதினை அந்த நாட்டோட பிரைம் மினிஸ்டராகவும் நியமிக்கிறாரு. 1999 ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புதினை நினைச்சிருக்க மாட்டாரு தான் இந்த அளவுக்கு உயர போறோம்னு சொல்லி அந்த அளவுக்கு உயர்ந்தாரு அந்த ஆண்டு தான். அந்த ஆண்டு அப்போதைய அதிபர் போரிஸ் எல்சினுக்கு எதிராக ரஷ்யால ஊழல் குற்றச்சாட்டுகள் அதிகமாக கூறப்படுது. எதிர்கட்சிகள் மிகப்பெரிய போராட்டத்தில் ஈடுபடுறாங்க போரிஸ் எல்சின் பதவி விலகணும்னு சொல்லி. இறுதியா அவர் பதவி விலக வேண்டிய கட்டாயம் ஏற்படுது. சோ அவர் பதவி விலகும் போது ஒன்னே ஒன்றா திங்க் பண்றாரு, தான் பதவி இல்லாத போது தன்னை யாரும் ஊழல் குற்றத்துல தண்டிக்க கூடாது, தன்னையும் தான் குடும்பத்தையும் பாதுகாக்கணும், தனக்கு விசுவாசமானவரா இருக்கணும்னு சொல்றாரு. மேலும் அவர் தன் நாட்டோட உயர்ந்த பதவியில இருக்கணும் முடிவு பண்றாரு. சோ அப்போதைய அதிபர் போரிஸ் எல்சின் பிரைம் மினிஸ்டரா இருந்த விளாடிமிர் புதினை இடைக்கால அதிபரா அறிவிக்கிறாரு. புதின் கொஞ்சமே எதிர்பார்க்கல தான் இடைக்கால அதிபர் ஆகும்னு சொல்லி. அந்த அளவுக்கு புதினோட வளர்ச்சி 1999 இருந்துச்சு. Поздравляю вас с историческим уважать и охранять права и свободы человека и гражданина. ஒரு சின்ன அபார்ட்மெண்ட்ல வளர்ந்த அந்த சின்ன பையன் விளாடிமிர் புதினுக்கு தெரியாது தான் ரஷ்யாவே ஆள போற அதிபரா ஒரு காலத்துல ஆகும் தான். அதனாலதான் என்னவோ புதின் இந்த அதிபர் பதவியை நிரந்தரமானதா மாத்தணும்னு முடிவு பண்றாரு. அதுக்கு அவர் யூஸ் பண்ணாதான் தன்னோட பவரும் பயமும். தன்னோட பவரை வச்சு மத்தவங்கள பயமுறுத்தினாரு. பயமுறுத்த முடியாத ஆளை பணத்தை வச்சு வசியப்படுத்தினாரு. இது வரைக்கும் புதினோட வாழ்க்கையில நடந்தது எல்லாமே எதேச்சியா நடந்ததான். பட் இதுக்கப்புறம் நடந்த எதுவுமே எதேச்சியா நடக்கல, புதின் நினைச்சபடி நடந்துச்சு. வாங்க இதுக்கப்புறம் புதினோட லைஃப்ல என்ன நடந்துச்சுன்னு பார்ப்போம். அதுக்கு முன்னாடி ரஷ்யாவோட பொருளாதாரத்தை குட்டியா பார்த்துருந்தோம். ரஷ்யாவோட பொருளாதாரத்தை 1991க்கு முன்னாடி பின்னாடின்னு ரெண்டா பிரிக்கலாம். 1991க்கு முன்னாடி அது முழுக்க முழுக்க கம்யூனிஸ்ட் நாடு. பல நிறுவனங்கள் அரசாங்கத்தோட நேரடி கண்ட்ரோல்ல இருந்துச்சு. பட் அந்த குறிப்பிட்ட வருடத்துக்கு பிறகு பல நிறுவனங்கள் தனியாருக்கு திறந்து விடப்பட்டன. அதை தொடர்ந்து பல மிகப்பெரிய கோடீஸ்வரங்க ரஷ்யால உருவானாங்க. அவங்க எல்லாரும் கிட்டத்தட்ட அரசியல்வாதிகளோட நெருங்கிய தொடர்புல இருந்தாங்க. அது அரசியல்வாதிகளுக்கு எதிராக ஊழல் குற்றச்சாட்டு வைக்கவும் காரணமா இருந்துச்சு. அதுல முக்கியமான 3 பேர் யாருன்னா போரிஸ் பெரசாஸ்கி, விளாடிமிர் குசின்ஸ்கி, மிகைல் கோடர்காஸ்கி. இந்த 3 பேர் தான் விளாடிமிர் புதின் அதிபரா பதவி இருக்கும் போதும் அவருக்கு ஆதரவும் தெரிவிச்சாங்க. இந்த 3 பேர் தான் விளாடிமிர் புதினுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்கவும் ஆரம்பிச்சாங்க. இந்த 3 பேரும் ஒரு சாதாரண அரசு அதிகாரி தானே ரஷ்யாவுக்கு அதிபராகிறான், அவனை ஈஸியா கண்ட்ரோல் பண்ணலாம்னு சொல்லி ஆரம்பத்துல விளாடிமிர் புதினை மிக குறைச்சி எடை போட்டிருந்தாங்க. பட் போக போக தான் விளாடிமிர் புதினோட உண்மை முகம் தெரிய வந்துச்சு. விளாடிமிர் புதின் இந்த 3 பேரையும் தன்னோட கண்ட்ரோல் வச்சுக்க ஆசைப்பட்டாரு. பட் இந்த 3 பேரும் விளாடிமிர் புதினுக்கு எதிராக செயல்பட ஆரம்பிச்சாங்க. இந்த 3 பேரை பத்தி மாத்திரம். போரிஸ் பெரசாஸ்கி இவர் ரஷ்யால இருந்த மிகப்பெரிய மீடியா டைகோன். கிட்டத்தட்ட அனைத்து மீடியா நிறுவனங்களும் இவரோட கண்ட்ரோல் தான் இருந்துச்சு. அப்போதைய ரஷ்ய அரசியல் தலைவர்கள் தங்களோட பிரச்சாரத்துக்காக இவரோட மீடியா நிறுவனங்களை யூஸ் பண்ணிக்கிட்டாங்க. இதுக்கப்புறமா விளாடிமிர் குசின்ஸ்கி இவரும் பார்த்தீங்கன்னா ரஷ்யால மிகப்பெரிய மீடியா நிறுவனம் வச்சிருந்தவர். என்டிவி நெட்வொர்க் சொல்லப்படுற மிகப்பெரிய டிவி சேனலை இவர் தான் வச்சிருந்தாரு. இந்த டிவி சேனலும் ரஷ்யால அரசியல் தலைவர்கள் தங்களோட புகழ் பாடுறதுக்கு மிகுந்த யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு. இதுக்கப்புறம் மிக முக்கியமான ஆளு மிகைல் கோடர்காஸ்கி. ரஷ்யால அந்த டைம்ல இருந்த மிகப்பெரிய பணக்காரர் இவர் தான். இவர் மிகப்பெரிய ஆயில் டைகூன், அதாவது எண்ணெய் பிசினஸ் ரஷ்யால இருந்து உலகம் போல பண்ணாரு. மேற்குறிப்பிட்ட இந்த 3 பெரும் கோடீஸ்வரர்களை மாதிரியே ரஷ்யால பல கோடீஸ்வரர்கள் அந்த டைம்ல இருந்தாங்க. அவங்க எல்லாரும் கிட்டத்தட்ட ரஷ்யன் கவர்மெண்ட்டை கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அதிபர் புதின் பதவியேற்ற பிறகு அவங்களுக்கு எதிராக நடவடிக்கை எடுத்தாரு. தன்னை யாரையும் கண்ட்ரோல் பண்ண முடியாத அளவுக்கு மாத்தினாரு. அதுல இந்த 3 பேர் தான் மிக முக்கியமா பாதிக்கப்பட்டாங்க. அதுல போரிஸ் பெரசாஸ்கி அவருக்கு எதிராக நடவடிக்கை எடுக்கும்போது அவர் 2000 ஆண்டு ரஷ்யா விட்டு தப்பிச்சு இங்கிலாந்துல குடியேறினாரு. இங்கிலாந்து சிட்டிசன்ஷிப் வாங்கி அங்க உயிர் வாழ்ந்துட்டு இருந்தாரு. 2013 அவருடைய வீட்டுல மர்மமான முறையில தூக்குல இறந்து கிடந்தாரு. விளாடிமிர் குசின்ஸ்கி இவரும் பாத்தீங்கன்னா ரஷ்யால இருந்து தப்பிச்சு போய் இஸ்ரேல் மற்றும் ஸ்பெயின்ல குடியுரிமை பெற்று அங்க வாழ்ந்துட்டு வராரு. மிகைல் கோடர்கோஸ்கி இவர் 2003 ஆண்டு ரஷ்யால டாக்ஸ் சரியா கட்டணும்னு சொல்லி ரஷ்ய அரசாங்கத்தால கைது பண்ணப்பட்டு 2013 வரைக்கும் கிட்டத்தட்ட 10 ஆண்டுகள் ரஷ்ய சிறைச்சாலையில இருந்தாரு. 2013 ஆண்டு விளாடிமிர் புதின் இவருக்கு பொது மன்னிப்பு வழங்கி விடுதலை பண்ணாலும் இவர் ரஷ்யா விட்டு தப்பிச்சு போயிட்டாரு. இப்ப அதிபர் புதினுக்கு எதிராக ஓபன் ரஷ்யான்னு சொல்லி ஒரு இயக்கத்தை நடத்திட்டு வராரு. அதிபர் புதின் 1999 முதல் முறை அதிபராறாரு. அடுத்த சில வருடங்களே இந்த மாதிரி முக்கியமான பெரும்புள்ளிகள் நாட்டில இருந்து அகற்றப்படுறாங்க.
இந்த மாதிரி அதிபருக்கு எதிராக இருந்த முக்கியமான பெருங்கோடீஸ்வரர்கள் இப்ப நாட்டுல இல்ல. பட் அவங்ககிட்ட இருந்த சொத்து அந்த நாட்டிலே தான் இருக்கு. அவங்ககிட்ட இருந்த பல கவர்மெண்ட் கம்பெனி ஷேர்ஸும் இப்ப யாரு பேர்ல இல்ல, சும்மாதான் இருக்கு. இங்கதான் அதிபரோட மாஸ்டர் மைண்ட் வேலை பார்க்குது. பல ஜேர்னலிஸ்ட், பல எதிர்க்கட்சி தலைவர்கள், ரஷ்யால அதிபருக்கு எதிராக பேசுற எல்லாருமே இந்த குற்றச்சாட்டை அவர் மேல வச்சிருக்காங்க. இப்ப புது பணக்காரர்கள் யாரும் புதுசா வெளியில இருந்து வரல. ஆல்ரெடி அவங்க எல்லாருமே அதிபர் புட்டினுக்கு தெரிஞ்சவங்க, ரொம்ப ரொம்ப க்ளோஸ் ஆனவங்க. அதிபர் புட்டினோட சின்ன வயசுல இருந்து அவங்க கூடயே இருக்கிறவங்க. இவங்க எல்லாருமே சாதாரணமான பேக்ரவுண்ட், அதாவது அதிபர் புட்டின் மாதிரியே சாதாரணமான ஃபேமிலில இருந்து வந்தவங்க தான். பட் இப்ப அவங்களோட சொத்து மதிப்பு பல லட்சம் கோடியில இருக்கு. அவங்க சொத்து எல்லாமே அவங்க பேர்ல வேணா இருக்கலாம். பட் அவங்க அந்த சொத்தை எல்லாமே யூஸ் பண்ற யாருன்னா அதிபர் புட்டின் தான். அதிபர் புட்டின் அவங்க கிட்ட போட்டுக்கிட்ட டீல்ஸ் ரொம்ப சிம்பிள். எல்லா சொத்தும் உன் பேர்ல இருக்கட்டும், பட் விசுவாசம் மூலம் என்கிட்ட தான் இருக்கணும், இல்லைன்னா ஒன்னும் இல்லாதான் ஆக்கிறேன்னு சொல்லி அவங்களை கிட்டத்தட்ட சொல்லாம மிரட்டி வச்சிருக்காரு. இதோட குற்றச்சாட்டை இவங்க மேல ஓப்பனா, அதாவது அதிபர் புதின் மேல ஓப்பனா பல இன்டர்நேஷனல் ஜேர்னலிஸ்டா இருக்கட்டும், ரஷ்யாவுக்குள்ள இருக்கிற எதிர்க்கட்சி தலைவர்களா இருக்கட்டும், ஓப்பனா பல முறை ஸ்டேட்மெண்டா சொல்லியிருக்காங்க. அப்படி புதுசா உருவான பெருங்கோடீஸ்வரர்கள் யாரான்னு தெரியுமா? இகோர் சேச்சின், கென்னடி டிம்சென்கோ, ரோட்டன்பெர்க் பிரதர்ஸ் போன்ற 3 முக்கியமான கோடீஸ்வரங்க ரஷ்யால உருவாயிருக்காங்க. இவங்கள ஆலிகார்ஸ் சொல்லுவாங்க. இவங்க 3 பேரும் அதிபர் புதின் கூடயே இருக்கிறவங்க. இகோர் சேச்சின், இவருக்கும் அதிபர் புதினுக்கும் 1990களே பழக்கம். அதிபர் புதின் மேயர் ஆபீஸ்ல வேலை பார்க்கும்போது இவர் புதினோட வேலை பார்த்தவர் தான். இவரோட ஃபேமிலி பேக்ரவுண்டும் புதினோட ஃபேமிலி பேக்ரவுண்ட் மாதிரி ரொம்ப ரொம்ப ஹம்பிளான பேக்ரவுண்ட் தான். இப்ப இவர் தான் ரஷ்யாவின் மிகப்பெரிய எண்ணெய் நிறுவனமா இருக்கிற ராஸ்னஃப்ட்ல சிஇஓ இருக்காரு. இரண்டாவதா இருக்கிறவர் கென்னடி டிம்சென்கோ. இவர் பேசிக்கா ஒரு இன்ஜினியர் ஆவாரு. இவருக்கும் புதினுக்கும் 1990களிலிருந்தே இருந்தே பழக்கம் இருக்கு. புதின் அதிபரா பதவி ஏற்றதுக்கு அப்புறம் இவருடைய சொத்துக்கள் பல மடங்கு ஏறி இருக்கு. கிட்டத்தட்ட இப்ப இவருடைய சொத்து மதிப்பு 2 லட்சம் கோடியா மதிப்பிடப்பட்டிருக்கு. மூன்றாவதா இருக்கிறது ரோட்டன்பெர்க் பிரதர்ஸ். அண்ணன் தம்பி 2 பேரு, அர்காடி ரோட்டன்பெர்க், போரிஸ் ரோட்டன்பெர்க் சொல்லுவாங்க. இவங்களும் ஹம்பிளான ஃபேமிலி பேக்ரவுண்ட்ல தான் வந்தாங்க. சின்ன வயசுல புதினோட ஜூடோ விளையாண்டவங்க. இவங்களோட சொத்து மதிப்பு 40,000 கோடிக்கு மேல கணக்கிடப்பட்டிருக்கு. இப்ப இவங்க தான் ரஷ்யால பல முக்கியமான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்ட்லாம் எடுத்து பண்றவங்க. இவங்களுக்கு தவிர்த்து வேற யாரும் அந்த ப்ராஜெக்ட்லாம் எடுக்க முடியாத அளவுக்கு ரஷ்யால அவங்க இருக்காங்க. இந்த 3 பேரை தவிர ரஷ்யால பல கோடீஸ்வரங்கள் புதினோட டைரக்ட் கண்ட்ரோல்ல இருக்காங்க. அதாவது சொத்துக்களாவே புதின் பேர்ல இருக்காது, இவங்க பேர்ல இருக்கும். பட் அதை அனுபவிக்கிறது யாருன்னா புதின் தான் அனுபவிப்பாரு. ஒருவேளை புதினுக்கு எதிராக அவங்க செயல்பட்டாங்கன்னா அவங்ககிட்ட இருந்து புதின் சிம்பிளா சொத்தை பிடிக்கிறாரு. இதுதான் புதினோட டீல். இப்படி எல்லாமே புதினோட லைஃப்ல நல்லபடியா போகுது. 2008ல ரஷ்யாவின் அரசியலமைப்புப்படி புதின் கண்டிப்பான முறையில் பதவி விலகணும். ஏன்னா அந்த நாட்டுல தொடர்ந்து ஒரே நபரே 2 முறைக்கு மேல அதிபரா இருக்க முடியாது. 3வது முறை வேற ஒருத்தர் அதிபரா இருக்கணும். திரும்ப வேணா ஒரு அதிபரா 4வது முறையா பதவி ஏற்றுக்கலாம். இப்படி 2008ஆம் ஆண்டு டிமிட்ரின்றவர் அதிபரா பதவி ஏற்கிறாரு. ரஷ்ய அதிபர் புதினோ பிரைம் மினிஸ்டரா பதவிக்கு மாறுறாரு. இந்த நிலைமையில தான் அதிபர் டிமிட்ரிக்கு டைரக்டா ஒரு லெட்டர் போகுது. அந்த லெட்டர் எழுந்தது செர்ஜை கோலஸ்னிக்னு சொல்ற ரஷ்யால இருக்கிற ஒரு பிசினஸ் மேன். இந்த பிசினஸ் மேன் யாருன்னா ரஷ்ய அதிபர் புதின் மேயர் ஆபீஸ்ல வேலை பார்த்துட்டு இருக்கும் போது அவர் கூட சேர்ந்து பிசினஸ் பண்ணவர். அதாவது இவர் மூலமா கான்ட்ராக்டை பெற்று பிசினஸ் பண்ணவர். புதின் 2000ஆம் ஆண்டு ரஷ்ய அதிபரா ஆனதுக்கு அப்புறம் செர்ஜை கோலஸ்னிக்கோவுக்கு ஒரு ப்ரொபோசல் வருது. கவர்மெண்ட்ல இருந்து கான்ட்ராக்ட் ஒன்று கொடுக்குறோம், அதுக்கு ஒன்னா எனக்கு நீ பதிலுக்கு எனக்கு நீ ஷேர் கொடு, அதாவது கமிஷன் கொடுன்னு சொல்லி ஒரு ப்ரொபோசல் வருது. அந்த ப்ரொபோசலை செர்ஜை கோலஸ்னிக்கோ ஏற்றுக்கிட்டு ரஷ்ய அதிபர் புதினோட சேர்ந்து பிசினஸ் பண்ண ஆரம்பிக்கிறாரு. இப்படி இதன் மூலமா ரஷ்ய அதிபர் சேர்த்த காசை தான் பிளாக் சி கோஸ்ட்னு சொல்லப்படுற மிகப்பெரிய பேலஸை, அதாவது அவரோட மதிப்பு கிட்டத்தட்ட 11,000 கோடிக்கு மேல 2007 கணக்கிடப்பட்டிருக்கு. அந்த பேலஸை கட்டி ரஷ்ய அதிபர் புதின் வாழ்ந்துட்டு வராருன்னு சொல்லி இவர் லெட்டர் கொடுக்குறாரு. இதோட மட்டும் நிக்கல அதிபர் புதினுக்கு எதிரான குற்றச்சாட்டு. 2008 ஆரம்பிச்ச குற்றச்சாட்டு அவர் மீண்டும் அதிபர் ஆனதுக்கு அப்புறமும் பல குற்றச்சாட்டுகள் அவர் பேர்ல அடுக்கடுக்க வைக்கப்பட்டிருக்கு. அதுல மிக முக்கியமான குற்றச்சாட்டுகள் என்னன்னா பனாமா பேப்பர்ஸ். பனாமா பேப்பர்ஸ் 2016ஆம் ஆண்டும் அதற்கு முன்னாடி 2013ஆம் ஆண்டும் லீக் ஆயிருக்கு. அந்த 2 பனாமா பேப்பர்லயும் அதிபர் புதின் மற்றும் அவங்க கூட இருக்கிற ஆளுங்க மேல பல ஆயிரம் கோடி ஊழல் குற்றச்சாட்டு வைக்கப்படுது. இதே மாதிரி மிக முக்கியமான இன்னொரு ஊழல் குற்றச்சாட்டு ஆர்கனைஸ்டு கிரைம் அண்ட் கரப்ஷன் ரிப்போர்ட்டிங் ப்ராஜெக்ட்னு சொல்லப்படுற உலகம் முழுவதும் இருக்கிற புகழ்பெற்ற ஜேர்னலிஸ்ட் ஒன்று சேர்ந்து உலகத்துல இருக்கிற முக்கியமான தலைவர்கள் பண்ற நடவடிக்கையை ஆராய்ந்து அது ஒரு டாக்குமெண்ட் வெளியிடுவாங்க. அவங்க கொடுத்துருக்க ஊழல் குற்றச்சாட்டும் 2021 2022ல அதிபர் புதின் மற்றும் அவங்க கூட இருக்கிறவங்க, அதாவது முன்ன குறிப்பிட்ட அந்த 3 பேர் மேலேயும் பர்டிகுலரா குற்றச்சாட்டு இருக்கிறாங்க. அவங்களோட சொத்து மதிப்பு கிட்டத்தட்ட பல லட்சம் கோடி அளவுக்கு தாண்டி போகுதுன்னு சொல்றாங்க. இதெல்லாம் ஒண்ணு சேர்த்துதான் அமெரிக்கால இருக்கிற புகழ் பெற்ற ஒரு இன்வெஸ்டர், அவர் யாருன்னா ரஷ்யால இன்வெஸ்ட் பண்ணிக்கிட்டு இருந்தவர் 2005 2006ல அவர் புதினோட சொத்து மதிப்பு உலக தலைவர்கள் அனைவரும் வியந்து பார்க்குற அளவுக்கு மதிப்பீடு சொல்லியிருக்காரு. $200 பில்லியன், அதாவது 15 லட்சம் கோடிக்கு மேல. And so he became the richest man in the world in that moment. And So his oligarch network is
feeding him massive amounts of money. And இந்த ஊழல் குற்றச்சாட்டுகள் வழக்கம் போல புதின் மேல வர வர புதின் பதிலுக்கு ஒன்னே ஒன்றா சொல்லுவார். என்னன்னா, இது எல்லாமே அமெரிக்காவால எழுதப்பட்ட நேரட்டிவ். அதாவது ரஷ்யாவின் புகழையும் அதிபர் புதின் புகழையும் கெடுக்கிறதுக்கு மேற்குலக நாடுகள் எல்லாம் சேர்ந்து இந்த மாதிரி கட்டுக்கதையை அவுத்து விடுறாங்கதான். பட் இது உண்மையிலே கட்டுக்கதை தானா? இது வெறுமன குற்றச்சாட்டா? இது பின்னாடி எந்த உண்மையும் இல்லையா? வாங்க அதை பத்தி பார்ப்போம். அதிபர் புதினுக்கு எதிராக இந்த ஊழல் குற்றச்சாட்டு மற்ற நாடுகள்ல இருந்து வரல, அவங்க நாட்டுக்குள்ள இருந்தே வந்திருக்கு. பட் ஊழல் குற்றச்சாட்டு வச்சவங்க எல்லாருக்குமே கிடைச்ச பரிசு ஒன்னே ஒண்ணுதான், அது என்னன்னா மரணம். குறிப்பா 2007 அதிபர் புதினுக்கு எதிராக ஊழல் குற்றச்சாட்டு வச்ச ஆடிட்டர் செர்ஜே மேக்னிட்ஸ்கி ரஷ்ய அரசால கைது செய்யப்பட்டு சிறைக்குள்ளேயே கொல்லப்படுறாரு. இதை தவிர அண்ணா பொலிட்கோஸ்கியா, போரிஸ் நெம்ஸ்டோ, அலெக்சாண்டர் லித்வேனிகா போன்ற ஜேர்னலிஸ்ட், ஹியூமன் ரைட் ஆக்டிவிஸ்ட் யாரெல்லாம் புதினுக்கு எதிராக குற்றச்சாட்டு வச்சாங்களோ அவங்க யாருமே இப்ப ரஷ்யால உயிரோட இல்லைன்னா ரஷ்யால இருக்க மாட்டாங்க, வெளிநாட்டுல தான் வாழ்ந்துகிட்டு இருப்பாங்க. இந்த மாதிரி சாதாரணமான ஆளுக்கு மட்டும் கிடையாது, அதிபர் புதினுக்கு நேர் எதிராக இருந்த எதிர்க்கட்சி தலைவருக்கு என்ன தெரியுமா? ரஷ்யாவின் எதிர்க்கட்சி தலைவர் பேரு அலெக்சே நாவல்னி. இவர் வெறுமன எதிர்க்கட்சி தலைவர் மட்டும் கிடையாது, அங்க ஆன்டி கரப்ஷன் ஃபவுண்டேஷன் சொல்லி ஒரு அமைப்பு வச்சிருக்காரு. இவர் 2017 மற்றும் 2020 ஆகிய 2 ஆண்டுகளை அதிபர் புதினுக்கு எதிராக முழு நீள டாக்குமெண்ட்டை வெளியிட்டு இருந்தாரு. அதுல அதிபர் புதினுக்கு சொந்தமான இடம்னு சொல்லப்படுற பிளாக் சீ பேலஸை பத்தி பல தகவல்கள் கூறியிருந்தாரு. இப்படிப்பட்ட எதிர்க்கட்சி தலைவர் 2020 செர்பியால இருந்து மாஸ்கோக்கு பிளைட்ல போகும்போது அதிபர் புதின் கூட இருக்கிற ரகசிய ஏஜென்ட்ஸ் விஷ வச்சு கொல்ல ட்ரை பண்ணிருக்காங்க. இந்த நியூஸ் உலகம் ஃபுல்லாம் பெருந்தியா பரவுது. சோ இவங்க குடும்பத்தை சேர்ந்தவங்களும் நண்பர்களும் பல உலக தலைவர்களும் சேர்ந்து கோரிக்கை வைத்தனால ரஷ்ய அரசாங்கம் இவரை ஜெர்மனில வச்சு ட்ரீட்மெண்ட் பார்க்க அனுமதி கொடுத்தாங்க. ஜெர்மனில ட்ரீட்மெண்ட் முடிஞ்ச இவர் ஜெர்மனிலே இல்லாம திரும்ப தன் தாய்நாடு ரஷ்யாவுக்கு போறாரு, அதிபர் புதினுக்கு எதிராக போராட்டம் பண்ணணும்னு சொல்லி. பட் போனவர் ஏர்போர்ட்லயே அரெஸ்ட் பண்ணப்படுறாரு, ஜெயிலுக்குள்ள போறாரு. ஜெயிலுக்குள்ள போனவர் திரும்ப வரல. 2024 பணமா தான் வந்தார். இப்படிப்பட்ட எதிர்க்கட்சி தலைவருக்கே ரஷ்ய அதிபர் புதினுக்கு எதிராக கேள்வி கேட்டா மரணம் தான். சோ மத்தவங்க எல்லாம் எப்படி தைரியமா கேள்வி கேட்பாங்க? அதனாலதான் ரஷ்ய அதிபர் புதினுக்கு எதிராக எந்த ஜேர்னலிஸ்டோ எதிர்க்கட்சி தலைவர்களோ யாருமோ கேள்வி கேட்கறது கிடையாது. தனக்கு எதிராக இருக்கிறவங்க மேல நடவடிக்கை எடுக்கிறது மூலமா புதின் ஒன்னே ஒன்றா ரஷ்யாவின் மக்களுக்கும் உலக மக்களுக்கும் மற்ற நாட்டு தலைவர்களுக்கும் சொல்ல வராரு, நான் மிகுந்த வலிமையுள்ள சக்தி வாய்ந்த தலைவர்னு. ஒரு சின்ன அபார்ட்மெண்ட்ல இருந்து நாட்டுக்கே அதிபரான புதின் அந்த அதிபர் பதவியை நிரந்தரமா தக்க வைக்கிறதுக்கு தான் இந்த அளவுக்கு பணம் சேர்க்க ஆரம்பிச்சிருக்காரு. இவர் பணத்தை வெறுமன சொத்தா பார்க்கல, பணத்தை எல்லாரையும் கண்ட்ரோல் பண்ற ஒரு டூலா பாக்குறாரு. தான் மீது இருந்த பயத்தையும் தன்னோட பவரையும் பயன்படுத்தி எந்த அளவுக்கு எல்லாரையும் கண்ட்ரோல் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு அவர் கண்ட்ரோல் பண்றாரு. அது எல்லாமே ஒரே ஒரு காரணம் தான், அதிபர் பதவியில நீண்ட நாள் இருக்கிறதா. அதுக்காக தான் திரும்ப அவர் 2012 அதிபர் ஆனதுக்கு அப்புறம் நாட்டோட அரசியலமைப்பை மாத்துறாரு, தான் சாகும் வரைக்கும் நிரந்தரமா அதிபரா இருக்கணுன்ற புதிய விதியை கொண்டு வராரு. இப்படிப்பட்ட அதிபர் புதின் உலகத்துக்கும் உலக மக்களுக்கும் சொல்றது ஒன்னே ஒண்ணுதான், நான் மிகுந்த வலிமையான மனிதன், என்னை யாராலையும் சீண்ட முடியாது. இதுதான் புதின் எப்படி மிகப்பெரிய பணக்காரர் ஸ்டோரி. பட் சொத்துக்கள் எதுவுமே புதின் பேர்ல கிடையாது.